ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் மாங்காய் வச்சு நல்ல டேஸ்டியான ஒரு பச்சடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ப்ரெட்டுன்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீசன் இருக்கும் போதே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. 10 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம், கெடாமல் இருக்கும். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியான மெத்தடில் ரொம்ப குயிக்காக இந்த பச்சடி ரெசிபியை செஞ்சு முடிச்சிடலாம். எப்படி செய்கிறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை செய்யறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்துருக்கிறேன். வெள்ளத்தில் ஏதாவது தூசி துகள்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் இதை நல்லா பியூரிஃபை பண்ணிக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக ஒரு டம்ளரில், சின்ன டம்ளரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அடுப்பில் வச்சிடலாம். இதுக்கு பாகுபதம்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுக்க போகிறோம். இதில் இருக்கிற மண்ணெல்லாம் வடிகட்டி எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் லைட்டாக ஹீட் பண்ணால் போதும். வெள்ளத்தை நல்லா கரைச்சி விட்டு லைட்டாக ஹீட் பண்ணுங்கள். கொஞ்சம் நல்லா சூடாக்கி வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். இதில் ஏதாவது மண்ணெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அப்படியே அடியில் டெபாசிட் ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை செய்யறதுக்கு 2 பெரிய மாங்காய் எடுத்துருக்கிறேன். இந்த பெரிய மாங்காய்க்கு 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சரியாக இருக்கும். மாங்காயில் மேலே இருக்கிற தோலை சீவிட்டு இதை நல்லா துருவி எடுக்க போகிறோம். முக்கியமான விஷயம், இந்த மாதிரி பச்சடி செய்கிறதுக்கு மாங்காயில் ரொம்ப புளிப்பு இருக்கக்கூடாது. ரொம்ப புளிப்பு இருந்துச்சு அப்படின்னா இனிப்பு அதிகமாக தேவைப்படும். மாங்காய் யூஸ் பண்ணி பச்சடி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸை கட் பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ரொம்ப புளிப்பாக இருந்துச்சுன்னா வெல்லம் கொஞ்சம் கூடுதலாக எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற மாங்காய் ரொம்பலாம் புளிப்பு இருக்காது, ஓரளவுக்கு இனிப்பு இருக்கிற மாதிரி தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ அதுக்காக 1/4 கிலோ அளவுக்கு வெல்லம் ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி காய் துருவலில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பாக இருக்கிற மாங்காயில் செய்கிறத விட கொஞ்சம் இனிப்பு புளிப்பு கலந்த மாங்காவாக இருந்துச்சு அப்படின்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மாங்காயை துருவிட்டு ஒரு கப்பில் அளந்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற அந்த மாங்காய் 1 கப் இருக்குது அப்படின்னா அதுக்கு 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்திங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். இது புளிப்பில்லாத இனிப்பு கலந்த மாங்காவுக்கு இந்த அளவு. இதே ரொம்ப புளிப்பான மாங்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு மாங்காய் எடுக்கிறீங்கன்னா 2 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திங்கன்னா ரொம்ப சரியாக இருக்கும். மாங்காய் 2த்தையும் நல்லா துருவி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெய் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் நல்ல மணமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி இது ஆயில் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் துருவி வச்சிருக்கிற மாங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு சில பேர் மாங்காயை துருவிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு சேர்ப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா சுத்தமாக டேஸ்ட் இருக்காது. அந்த தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கோங்க. மாங்காயை பிழியாமல் அப்படியே சேர்த்துக்கோங்க. எந்த ஒரு காயை துருவினாலும் அதில் தண்ணி வரதான் செய்யும். அந்த தண்ணியோடு நம்ம அப்படியே சேர்த்து செஞ்சால் தான் அதில் நல்ல ஒரு மணமும் ருசியும் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மாங்காயில் இருக்கிற அந்த சாறு எல்லாமே நல்லா வற்றி நல்லா ட்ரை ஆகணும். அதே சமயத்தில் மாங்காயும் நல்லா வேகணும். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோன்னா நம்ம செய்கிற ஸ்வீட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இனிப்பு சுவையை கொஞ்சம் தூக்கலாக காட்டுறதுக்காக அந்த உப்பு சேர்க்குறோம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. வெறும் மிளகாய் தூள் தான் சேர்க்கணும், குழம்பு மிளகாய் தூள் சேர்க்கக்கூடாது. வெறும் மிளகாய் தூளை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மிளகாய் தூளுடைய அந்த வாசனையே இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டு நல்லா வேக விடுங்க. மாங்காய் ஓரளவுக்கு வெந்ததுக்கு அப்புறமா இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு 10 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் இருக்கிற சீட்ஸ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஓரளவுக்கு மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. நார்மலாக செய்கிற பச்சடியை விட இதில் கொஞ்சம் பேரிச்சம்பழம் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். பேரிச்சம்பழம் சேர்த்து பண்ணுறதுனால நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதை சாப்பிட்றதுக்கு அப்படியே ஒரு ஜாம் மாதிரி இருக்கும். ஸோ அதை சேர்த்து நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். நட்ஸு சேர்க்கறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதை முந்திரி திராட்சையை நல்ல எண்ணெயில் இல்லை நெய்யில் வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் பேரிச்சம்பழம் சேர்த்து பண்ணும்போது இன்னும் ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். பேரிச்சம்பழத்து கூடயே நட்ஸையும் சேர்த்து பண்ணலாம், அதுவும் இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். இப்போ மாங்காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளை கரைசலை இதில் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். இதே நீங்கள் வாங்குகிற வெல்லம் நல்ல பொடியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது, அதில் மண்ணெலாம் இருக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்யலாம். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விடுங்க. இந்த மாங்காய் அந்த வெல்லத்தோடு சேர்த்து நல்லா வேகணும். வெள்ளைக்கரைசல் சேர்க்கும் போது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வேக விடுங்க. நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். நம்ம இதில் சேர்த்துருந்த மாங்காய், பேரிச்சம்பழம், வெல்லம் எல்லாமே ஒன்று சேர நல்லா கலந்து விட்டு நல்லா வேக விடுங்க.
எல்லாமே நல்லா வெந்து நல்லா திக்காகி வரும்போது நல்லா பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு நல்ல டார்க் கலரில் இருக்கணும். நல்ல ஜாம் மாதிரி இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே நல்லா வெந்து நல்லா ஒன்று சேர பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஹல்வா பதத்துக்கு நல்லா திரண்டு வரும். இதுதான் வந்து சரியான பக்குவம். இதில் வெல்லம் சேர்த்துருக்கிறதுனால இந்த சரியான பக்குவத்தில் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஹார்டான மாதிரி ஆகிடும். இது பார்க்குறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் அப்படியே ஜாம் மாதிரி தான் இருக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தியோட சீசன் முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த ரெசிபியை ஒரு தடவையாவது செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் கூட நமக்கு மாங்காய் கிடைக்கும். ஆனால் சீசன் இருக்கும் போது நல்ல மலிவாக கிடைக்கும். ஸோ மலிவாக கிடைக்கும் போதே வாங்கி கண்டிப்பாக செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். மாசக்கணக்காக ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கைப்படாமல் செய்யுங்க. கையில் க்ளவுஸ் போட்டு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. தெரிஞ்ச எல்லார் கூடயுமே ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி சிம்பிள் அண்ட் யூனிக்கான ரெசிபீஸ்க்கு கண்டிப்பா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.